கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சுவாமிநாதன் சார், பாஜகவுடனான கூட்டணி குறித்து திமுகவும் அதிமுகவும் தேர்தல் சமயத்துல மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வர்றாங்க. இதை எப்படி பார்க்கறீங்க? நிச்சயமா பாஜக எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கறதுதான் தமிழக அரசியலுடைய அடிநாதமாக கடந்த சில ஆண்டுகளாக இருந்து வருகிறது. கடந்த 2019, 2021, 2024 இந்த 3 தேர்தல்கள்லையும் திமுகவோட தொடர் வெற்றிக்கு அடித்தளமே அதுதான். அது திமுக கிட்டத்தட்ட அதைத்தான் தொடர்ச்சியா தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன், இது எல்லா வடிவத்துக்கு பின்னாடியும் பாஜக எதிர்ப்பு அரசியல் தானே. அது ஒரு தொடர் வெற்றியை தருகிறது திமுகவுக்கு. நீங்க திமுக பாஜகவோடு கடந்த காலங்களில் கூட்டணி வைத்திருக்கிறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது வைத்திருக்கிறது. அதிமுக பாஜகவுக்காக சில அனுசரிகள் செய்தான்னா கடந்த காலங்களில் நிறைய செய்திருக்கிறாங்க. சோ அது எல்லாத்தையும் கடந்து சமகால அரசியல்ல பாஜக எதிர்ப்பு என்பது ஒரு ஓட்டு வங்கியை தருது. நீங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலே ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா 18% ஓட்டா பாஜக அணி பெறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டுல 82% வாக்குகள் பாஜக எதிர்த்துருவ அரசியல்ல தான் இருக்கு. அன்னைக்கு அதிமுக கூட தனியாகத்தான் ஒரு அணி அமைச்சிருந்தாங்க. அப்ப அது என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜகவை எதிர்ப்பது என்பது அதிமுகவை எதிர்ப்பதை விட பாதுகாப்பான அணுகுமுறை. நீங்க இன்னைக்கு பாஜகவை எதிர்க்கிறது மூலமா நீங்க பாஜகவுக்கு அதிமுக அடிமையாயிரும், தமிழ்நாட்டோட பெயரையே மாற்றிடுவாங்க அப்படின்னு நீங்க என்ன பல கருத்துக்களை முன்வைக்க முடிகிறது. இதன் பின்னால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை பேசுவதோ, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விவகாரங்களை பேசுவதோ நிறுத்து போக செய்கிறது. இன்னொன்னு, நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பேசலாமே. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்தது அந்த ஆட்சியில தான், சாத்தான்குளம் மரணம் நடந்தது அந்த ஆட்சியில தான். சோ அப்ப அது ஏன் பேச முடியாத சூழல் ஏற்படுது, ஏன் பாஜக பேச வேண்டிய சூழல் ஏற்படுதுன்னா, அப்ப லாக்அப் டெத் நடந்ததுன்னா இப்பவே 25க்கு அதிகமான பேர் லாக்அப் டெத்ல இறந்திருக்காங்க. நீங்க அங்க ஒரு ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவம் சொல்றீங்கன்னா இங்க லாண்ட் ஆர்டர்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் மக்கள் நினைப்பாங்க. சோ அதை ஒப்புமைப்படுத்தினா எங்க தங்களுக்கான ஓட்டு வங்கியில ஒரு பிரச்சனை ஏற்படுமோ. இப்ப நீங்க மக்கள் நல திட்டங்களை முன்னெடுக்கலாம், 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்கறது, விடியல் பயணம், அதை கொஞ்சம் மென்மையா பேசிவிட்டு அதிகமான அளவுல பாஜக ஏன் முன்னெடுக்கிறாங்கன்னா, மக்கள் நல திட்டங்கள் கூட அதிமுக ஆட்சியில செஞ்சது தானே. மிக்சி கிரைண்டர், மின்விசிறி, தாலிக்கு தங்கம். இன்னைக்கு ஒரு பவுன் தங்கத்தோட விலை என்ன? அப்ப தாலிக்கு தங்கம் என்பது கிட்டத்தட்ட ஒரு பவுன் என்பது 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பீடு. அப்ப மாணவர்களுக்கு லேப்டாப், இந்த ஆட்சியில 10 லட்சம் லேப்டாப் வழங்கினாங்க. கிட்டத்தட்ட என் கணக்கு யூகம் சரியாக இருந்தா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 35 லட்சம் லேப்டாப்கள் வழங்கப்பட்டது. சோ அதை முன்னிலைப்படுத்துவது என்பது தமிழக தேர்தல் அரசியல் களத்துல எடப்பாடி வெர்சஸ் ஸ்டாலின்ங்கிற யூகமாக மாறிவிடும். அதை விட எளிமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே இருக்கிறதா. அதனாலதான் நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட அந்த வாதத்துக்கு வலு சேர்க்கிற விதமா அதிமுக 16 தொகுதிகள், அமைச்சர் தொகுதிகளை கூட்டணிக்கு தள்ளியிருக்காங்க. நீங்க தமாகவோட மோதுங்க, நீங்க பாருங்க பாஜகவோட மோதுங்க. நான் அந்த இடத்துல அப்பா சாருடைய கருத்துல உடன்படுறேன், ராஜகம்பீரன் சாரோட கருத்துல உடன்படுறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவோட பேச்சு நடத்துறாங்க, எல்லாமே ஓகே தான். ஆனா அதே நேரத்துல திமுகவும் இந்த கூட்டணியை விட்டு கொடுக்க மனசு வரலையே. கனிமொழி அவர்கள் போய் ராகுல் காந்தி அவர்களை சந்திச்சாங்கல்ல, டெல்லிக்கு போய் சந்திச்சாங்கல்ல. அதை மட்டும் நாம சரி என்கிற பார்வையில் பார்த்து விட முடியாதுங்கிறேன். கிட்டத்தட்ட 25 இடங்கள்ல இருந்து காங்கிரஸ் 28 ஆயிருக்கு. நீ அதிகாரத்தில் காங்கிரஸ் இருந்த போது, காங்கிரஸ் அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்த போது, கடந்த 2011 சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய வசத்துல அன்றைய நாள்ல அமலாக்கத்துறை இருந்த போது, காங்கிரஸ் கட்சியினுடைய வசத்துல அன்றைக்கு வருமான வரித்துறை இருந்த போது திமுக கூட்டணியில் பெறப்பட்ட இடங்கள் 63. இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்கள் 27. காங்கிரஸ் இன்றைக்கு வாங்கியிருக்கக்கூடிய இடங்களோட ஒரு இடம் குறைவாதான் வாங்கியிருக்காங்க. நீங்க பல இடங்கள்ல அதிமுக மீது முரண் இருக்கிறது. நீங்க எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநாட்டுக்கு போகிறார், கூட்டணியில் 2024 எஸ்டிபிஐயோடு இருக்கிற பொழுது மதசார்பற்ற மாநாடு, இனிமேல் பாஜகவோடு கூட்டணியே இல்லை என்கிறார். அதை நம்ம விமர்சிக்கலாம். பட் அதே நேரத்துல திமுக கூட்டணிகளை நடத்தக்கூடிய விதத்தையும் அதிமுக நடத்தக்கூடிய பாஜக ஒரு அகில இந்திய கட்சி. நீங்க கிட்டத்தட்ட 5 மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்கிற பொழுது ஒவ்வொரு முறையும் அமித்ஷா இங்க வரணும்னா கேரளா அவர்களுக்கு முக்கியமான தேர்தல். காங்கிரஸ் கட்சிக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னைக்கு வர வேட்பாளர் பட்டியலே அவர்கள் அறிவிக்கல, பாஜகவும் அறிவிக்கல. சோ தேசிய கட்சிகளுக்கான அரசியல் என்பது வேறு ஒன்றாக இருக்கும். பட் தமிழ்நாட்டுல இது திமுகவுக்கு லாபம். இன்னைக்கு நேரடியா அதிமுகவை விமர்சிக்காம எல்லாவற்றுக்கும் பாஜகவை எழுப்பு, அதை பாஜக உணர்ந்திருக்கணும். நான் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட கடைசியாக 2 முறை வருகிற பொழுது மோடி அவர்கள் இந்தி உரையை தவிர்த்திருக்கிறார், ஆங்கிலத்தில் பேசுகிறார். பராசக்தி படக்குழுவை பொங்கல் விழாவில் அழைத்து பாராட்டுகிறார். பராசக்தி யாருடைய படம் நமக்கு தெரியாது, ரஜினி மூவிஸ் தயாரித்த ஒரு படம். அந்த படத்தினுடைய நடித்த நடிகர்களை அவர்கள் பொங்கல் விழால எல்முருகன் வீட்டுக்கு அழைத்து பாராட்டுறாங்க. அந்த படத்தை மிகப்பெரிய அளவுல கொண்டாடுகிறது. அப்ப இதுக்கு பின்னாடி எல்லாம் என்ன பின் அரசியல் இருக்கிறது? நீங்க கிட்டத்தட்ட அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களை வைத்துதானே தமிழ்நாட்டுல நீங்க எதிர்ப்பு அரசியல் சரியா, அதை நீர்த்து போக செய்வோம், இந்தி எதிர்ப்பு என்பதை நீர்த்து போக செய்வோம். அப்ப பராசக்தி படக்குழுவை ஏன் கூட்டு பாராட்டுறாங்க? இன்னைக்கு தட்சிண பிரதேசம் வந்துரும்னு சிஎம் விமர்சிக்கிறார். இன்னொரு பக்கத்துல
பாஜகவுக்கு எதெல்லாம் தொகுதிகள் தோல்வி அடையுமோ அதை லிஸ்ட் எடுத்து கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது காங்கிரசுக்கும் பொருந்தும். காங்கிரசுக்கு அம்பாசமுத்திரம் தொகுதி கொடுத்ததா இருக்கலாம், கிட்டத்தட்ட நீங்க உசிலம்பட்டி தொகுதி கொடுத்தா இருக்கலாம். 2 திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளை வைக்க வேண்டிய இடத்தில் தான் வைக்கிறார்கள் அப்படிங்கறத நான் பாக்கிறேன். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.